இப்போ திரும்ப வந்திருக்கானா சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். Welcome back to my channel. So day 2 of 100 days challenge. Day 1 கொஞ்சம் சொதப்பலா போச்சு, பார்த்துருப்பீங்க என்னதுக்கு. இன்ஃபேக்ட் நேற்று 4 மணிக்கு காலைல படுத்தேன். பட் ஆனால் நான் தூங்கும் போது கிட்டத்தட்ட 4:45 கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், பட் நெவர்தலெஸ் தூங்கிட்டேன். பட் காலையில் சீக்கிரம் இருந்துச்சு இன்னைக்கு. அண்ட் வாஸ் ஒர்க்கிங். கொஞ்சம் ஆஃபீஸ் அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, ஒர்க்கில் கொஞ்சம் லஞ்ச் பேக் பண்ண அப்படிலாம் பண்ணி எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டேன். வித்தின் டைம் ஆக்சுவலி 10:30 சாப்பிட சொன்னேன். ஸோ ஏர்லியராகவே சாப்பிட்டுட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் என்னதுக்கு. ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் அதை கோப் பண்ண பார்க்கலாம் சொல்கிறேன். லஞ்சும் கரெக்டாக டைம் சாப்பிடும், டின்னரும் கரெக்டாக சாப்பிடும், கரெக்டாக தூங்கணும்னு பார்க்குறேன். பட் அதுக்கு நடுவில் வாக்கிங் இருக்குது. ஸோ வாக்கிங் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போது இட்ஸ் ஆல்ரெடி 9:45 கிட்ட இப்போது. ஸோ நேற்று தூங்காதனால 6:30 மணி. பட் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு தூங்கி ஒரு 9:45 வாக்கிங் போகிறோம். ஓகே, பட் 20 minutes வாக் முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம் சொல்கிறேன். இப்போதைக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் டே 2. லெட்ஸ் டு இட் டீம் ஹஸ்லர். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமோ, வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிச்சு என்னவோ. சரி போங்க, ஓடலாம் நடக்கலாம். எவ்வளோ நாள் முறையாக நடக்காமல் உட்காந்துருந்தா தினம் 5வது நிமிஷம் ஆகும்போதே கால் செம்மையாக வலிக்க இருக்குது. தண்டம். ஓகே, சரி பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் டு இட். ஓகே, ஸோ டே 2 வாக்கிங் டன் தோ. அடேங்கப்பா 20 minutes தான் நடந்தால் இருந்தாலும் நான் சொன்னல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஹாப்பி தட் ஐ டிட் இட். அண்ட் போய் இப்போ டக்குன்னு போய் குளியலை போட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ டீசர் ரியாக்ஷன்ஸ், ட்ரெய்லர், வாட் எவர் இட் இஸ். சேனல் 1 தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கேருந்து இங்கே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு. பட் புது ஆட்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் இருக்குது, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி போகிறோம்னு சொல்லிட்டு. வேறு ஐ டூ டீசர், ட்ரெய்லர், ரியாக்ஷன்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் பண்ணுவேன். மற்ற என்டர்டெய்னிங் கான்டென்ட், காமெடி கான்டென்ட்லாம் நானே வைஃபெல்லாம் சேர்ந்து கப்பல் கான் மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ ப்ளீஸ் யூ சப்போர்ட் அஸ் தேர் ஆல்சோ. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சேனல் வந்துட்டு மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் நினச்சாலே வந்துடும், 2 சேனல் வந்துடும். சரிங்களா? ஸோ பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். நெவர்தலெஸ் வாக்கிங் டன் அண்ட் ஆன் டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நேற்று இது பண்ணோம் கரெக்டாக. பட் லஞ்ச் அண்ட் டின்னர் தான் மிஸ் ஆச்சு, தூக்கம் மிஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அடுத்து அது டக்குன்னு அடிச்சு தூக்குறோம். பட் இப்போதைக்கு ஹாப்பி that I'm sweating, man. Seriously, really happy. டே 2 பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டான டைமில் சாப்பிட்டு. பட் லஞ்ச் 2:30 சாப்பிடணுங்கிறது தான் விஷயம். பட் ஆனால் 1:30 நான் சாப்பிட போனேன். அந்த நேரத்தில் அன்அவாய்டபுள் ஒர்க், ஒரு ப்ராப்பர் ஜென்யூன் அன்அவாய்டபுள் ஒர்க் வந்ததுனால நான் வெளியே போயிட்டேன். இப்போ தான் திரும்பி வரேன். இப்போ டைம் 2:35 கிட்ட ஆயிடுச்சு. திஸ் இஸ் பெர்மிசிபிள், இட்ஸ் ஓகே. இது வந்து அன்அவாய்டபுள்ங்கிறதுனால பெர்மிசிபிள். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் டக்குன்னு இப்போ உடனே நான் சாப்பிட தான் போகிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க் எல்லாம். ஸோ வி ஆர் கீப்பிங் அப் டு டைம். ஓகே, மறுபடியும் சொதப்பிட்டேன்டா. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்டோம். அண்டு லஞ்சும் கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே, அண்டு நைட்டு மட்டும் கரெக்டாக சாப்பிட்டு விட்டு சரி 12 மணிக்கு ரெடி பண்ணிடலாம். நேற்று பேட் டே, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செட்ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக புஷ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நெவர்தலெஸ் நான் சொன்னேன் இல்லையா 4:45 தான் தூங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்லீப் டிப்ரைவ்ட். அண்ட் இந்த 4:45 தூங்கும் போது ரொம்ப நேரம் தூங்க முடியல. வை பிகாஸ் ஐ டு வேக் அப் at 6:45 கிட்ட. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஆஃபீஸில் கிளம்பும்போது கொஞ்சம் சடன் ஸ்மால் திங்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ 2 மணி நேரம் தான் தூங்கி இந்த டெக்னிக்கெல்லாம். பட் ஆனால் வந்து இந்த 2 மணி நேரம் எப்படியோ வச்சு தம் கட்டி பிடிச்சிடுறான். இன்றைக்கி மறுபடியும் காலையிலேயே மத்தியானம் தூங்கிட்டேன்னா நைட்டு தூக்கம் வராது. ஸோ எப்படியோ வச்சு நைட்டு வரைக்கும் ஹோல்ட் ஆன் பண்ணிடு, டின்னர் டைமுக்கு சாப்பிட்டு டப்புன்னு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருந்தேன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பேக் பண்ணேன். பட் 6 மணி 7 மணி இருக்கும். ஹெவி தலைவலி. ஐ குடன்ட் ஹோல்ட் பேக். ஸோ அதனால் முள்ளடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்குற டைம் 10:30 10:45. டின்னர் டைம் மிஸ். ஐயோ, டின்னர் காலி, இன்றைக்கும் காலி. அண்ட் இப்போ நான் தூங்கி வச்சிருந்தாலும் நான் மறுபடியும் 12 மணிக்கு தூங்கினேன் என்னன்னு தெரில. ஸோ அதுவும் சொதப்பு. 7 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் நெவர்தலெஸ் என்னால் முடியலைங்க. ஓகே, சரி பார்ப்போம். போய் டின்னர் நான் சீக்கிரம் சாப்பிட்றப்ப ஆல்ரெடி 10:30 10:45 கிட்ட ஆக போகுது, 10:40 கிட்ட ஆக போகுது. ஸோ சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். பட் நெவர்தலெஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லீப் மட்டும் கொஞ்சம் எப்படியோச்சு நான் அந்த ரெகுலரைஸ் பண்ணணும். பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சொல்ல படி இப்போதைக்கு நான் போய்ட்டு சாப்பிட்றேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்டேட் யூ பீப்பிள் தான் நடந்துச்சு. ஹோல்ட் பேக் பண்ணிடலாம் ஆரம்பிச்சானே. ஓகே பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு சீக்கிரம் தூங்கலாம் என்னென்னு பார்ப்போம். சொல்லுங்கள். நேற்று 4 மணிக்கு தான் படுக்க போய் 4:30 4:45 கிட்ட தூங்கினேன். இன்றைக்கி 5:10 தான் படுக்கவே போகிறேன். அகேன் தூக்கம் இல்லை, அப்படி ஓலாத்திக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ தாட் ஓகே சரி தூக்கம் தான் வரலையே, பாத்திரம் கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்க கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவோம். சும்மா ஏன் சுற்றிட்டு இருக்கணும் நீங்கள் ஃபுல்லாக பாத்திரங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆச்சு. நிறைய பாத்திரங்கள் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். மை ஒய்ஃப் இஸ் ஹர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுன்னு அவங்களால பாத்திரம்லாம் கழுவ முடியல. ஷீ இஸ் ஸ்டில் ரிகவரிங். ஸோ அதனால் அதெல்லாம் நான் தான் பண்ணும். ஸோ தட் அட்லீஸ்ட் அதையே வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்தா இப்போ 5:10. நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும் போதே ரொம்ப பயந்தது தான்.
நான் வந்து இந்த 20 மினிட்ஸ் நடக்கிற வீடியோஸ் புஷ் பண்ணிடலாம், கொஞ்சம் டக்குன்னு தட்டுனா போயிடலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சாப்பிட்றது எப்படியாவது அச்சு பிடிச்சி பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் தூங்குறது மட்டும்தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதுதான் இருக்குது. ஸோ செகண்ட் டேவோட டின்னர் அண்ட் தூக்கம் சொதப்பிட்டோம், பயங்கரமாக சொதப்பிட்டோம். தூக்கம் டின்னர் வச்சு ஓகே, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அதை வச்சு கொஞ்சம் டயர்டாக சேர்ந்து தூங்கிட்டேன். அகேன் பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் தான். ஸோ ஸ்லீப் தான் மெயின் அடிச்சிருக்கு. இன்றைக்கும் ஸ்லீப் தான் மெயின் அடிச்சிருக்கு. ஓகே, ரெக்கவர் பண்ணணும். லெட்ஸ் ஃபைட் இட். லெட்ஸ் டூ டீம் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு நான் போய் தூங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யா, எத்தனை நேரம் 1 or 2 hours and then I have to wake up again and morning chores எல்லாம் பண்ணுவோம் தெரியல. பட் nevertheless ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம், அடிச்சு தூக்குறோம், உழைக்கிறோம். இந்த 100 நாள் முடிகிறக்குள்ள ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் உங்களை ஸ்லீப். குட் நைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த நாள் நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு 3rd டேவோட அப்டேட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு குட் நைட், டேக் கேர் அண்ட் பீஸ் பண்ணிடுங்க. ஓகே.